வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஓட்டக்கா சிட்டிமிலிருந்து சாரா. நான் உங்கள் டிகே பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம மதன் கௌரி வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு படிக்கட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நிறுத்திடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட். நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஏன் அப்படி கேட்குற? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பசங்களும் தனக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டு தானே ஆகணும். நான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி இருக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் வெளியே கூட்டிகிட்டு போகணும், அடிக்கடி வெளியே போய் தான் சாப்பிடணும். மதன், மதன், நம்ம கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. என்ன தங்கம் புதுசாக கிரவுண்டு பக்கம் வந்திருக்க? ஒன்றும் இல்லை கோச், மைண்டு சரியில்லை, ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன தங்கம், எதாவது பிரச்சனையா? கௌரி பத்தியா கோச்? சும்மா சொல்கிற? ஆமாம் கோச். சரி தங்கம், என்ன பிளானில் இருக்க? தெரில கோச், என்னால் கௌரி சுத்தமாக மறக்க முடியல. இதில் காயத்ரி வேற என்னை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் செத்துடுறா கோச். பின்ன என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? அவளை தான் உன்னால் மறக்க முடியலன்னு தெரியுதுல்ல, காயத்ரிகிட்ட போய் சொல்ல வேண்டியதானே. நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் இருப்ப, அவளும் உன்னை சின்சியராக லவ் பண்ணுவா. கடைசியில் போய் சாரி காயத்ரி, என்னால் கௌரியை மறக்க முடியலன்னு ஈஸியாக சொல்லிடுவேன். அப்புறம் நீ ஃபீல் பண்ணுற மாதிரி தானே அவளும் ஃபீல் பண்ணுவா. தங்கம், நாளைக்கே இதை பற்றி போய் காயத்ரிட்ட பேசு, கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா. சரியா? என்னடா யோசிக்கிற? பேசிடுவில்ல? பேசிடுறேன் கோச். ஓகே மதன், மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி கோச். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மதன். காயத்ரி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு மீட் பண்ணலாமா? தாராளமாக மீட் பண்ணலாமே. எங்கே வரணும் மதன்? வஉசி வந்துடுறியா நாளை காலைல 10 மணிக்கு? நாளை காலைல 10 மணிக்கா? கண்டிப்பாக வந்துடுறேன் மதன். ம். ஹாய். ஹாய். நம்மளை வர சொல்லிட்டு இவர் அமைதியாகவே இருக்காரே. மதன், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க.
பேசணும் தான், பட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. நமக்குள்ள என்ன மதன், சும்மா சொல்லுங்க. கௌரி இருக்கால, ஆமா, உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவளை என்னால் மறக்க முடியல. தெரில, ரொம்ப லவ் பண்ணிட்டான் போல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அவளை என்னால் சுத்தமாக மறக்க முடியல. அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுட்டு என்னால் அவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியாது. இதை போய் நான் எங்கள் வீட்டில் சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ தான் உங்கள் வீட்டில் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். காயத்ரி, 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 இப்போ எதுக்கு அழுந்துட்டு போற? பின் என்ன சிரிச்சிட்டு போக சொல்றீங்களா மதன்? உங்களுக்கு அவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் மீட்லயே சொல்லியிருக்கலாமே. உங்களை நம்பித்தான் நான் லவ் பண்ணேன். இப்போ வந்து சொன்னா எப்படி மதன்? என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் லவ் அது நீங்க தான். ஆனா அது இப்படி 3 நாள்ல முடிஞ்சிருச்சுல. எம்எல்ஏ தப்பு இருக்கு. நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு பார்த்தேனே தவிர நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு பார்க்கவே இல்லை. பரவாயில்ல விடுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் எங்க வீட்டுல பேசுறேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நீங்க உங்க கௌரியை சமாதானப்படுத்துற வழி பாருங்க. வர மதன். மதன், மதன், என்ன மதன் என்ன வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ தனியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். என்ன மதன் ஆச்சு? ஏதோ உடம்பு சரியில்லையா? மதன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது வந்து மதன், என்னால் யார்கிட்டயுமே சரியா பேச முடியல. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே உங்கள் ஞாபகமாகவே தான் இருக்கு. என்னை கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிருங்க ப்ளீஸ் மதன். ஐ லவ் யூ மதன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் இதை தான் சொல்ல வந்தேன். வீட்டில் எல்லாரும் வெளியே போகலான்னு சொன்னாங்க. என்னையும் சீக்கிரம் வர சொன்னாங்க. நான் வரேன் மதன். I love you, Madan.
ஏன்டா இங்கே வந்து இப்படியே இருக்க? நீங்கள் சொன்ன மாதிரியே காலைல போய் காயத்ரியை பார்த்தேன் கோச். என்ன சொன்னா? என்னென்னமோ சொன்னா கோச். என்னென்னமோ சொன்னால? அப்போ நீ எதுவும் சொல்லலை? எங்கே என்னை சொல்ல விட்டா? நான் சொல்லணும்னு நினைக்கும் போது தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டா. ப்ரொப்போஸா? அட பாவி, உன்னை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாடானா நீ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கியா? பேசாமல் ஒன்று பண்ணு, நீ காயத்ரிவே கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படி கோச்? என்னால் கௌரியை சுத்தமாக மறக்க முடியல. சரி, நீ இப்போவே காயத்ரி கால் பண்ணி என்னை மறந்துரு காயத்ரி, என்னால் கௌரியை மறக்க முடியலன்னு சொல்லு. காயத்ரி பாவம் கோச். ஆ, காயத்ரியும் பாவங்கிறான், கௌரியும் வேணுங்கிறான். இன்னும் வேறு என்னென்ன பிளானில் இருக்கான்னு தெரியலையே. கௌரி உனக்கு வேணும். ஆ ம் ஆனால் காயத்ரியும் பாவம். ம் ஆமாம் கோச். காயத்ரி கௌரி, கௌரி காயத்ரி. நீ முருக பக்தனா? எப்படி கோச் கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஓ சரி வா, வீட்டுக்கு போகலாம். ம் ஐ லவ் யூ மதன். இப்போ என்ன கோச் பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஆமாம், நீ கௌரியை லவ் பண்ணுறியா இல்லை காயத்ரி லவ் பண்ணுறியா? என்ன கோச் கேள்வி இது? கௌரியை தான். அப்போ காயத்ரி லவ் பண்ணல. இல்லை கோச். இதோ பாருங்க, காயத்ரி தான் கால் பண்ணுறான். ஒரு நிமிஷம் இரு, நான் பார்த்துக்கிறேன். கோச் நீ தான் காயத்ரி லவ் பண்ணல, நான் சொல்லிக்கிறேன் அவகிட்ட. கோச் வேணாம் கோச், சொன்னால் கேளுங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிரும் கோச். கோச் கோச் ஹலோ ஹலோ, நான் மதனோட ஃப்ரெண்டு பேசுகிறேம்மா. ஆ அண்ணா சொல்லுங்கள். மதன் இல்லையா? மதன் இருக்கான், பட் நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கண்ணா. இல்லைம்மா, மதனால் கௌரியை மறக்க முடியலன்னு சொல்கிறான். ஹலோ 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 அண்ணா, Hello? கேட்குதா? கேட்குதுமா உங்களுக்கு? அண்ணா கேட்குது, சொல்லுங்கள். இல்லை, மதனால் கௌரியை மறக்க முடியலன்னு சொல்கிறாம்மா. நீங்கள் வேறு அவனை சின்சியராக லவ் பண்ணுறீங்களா? அதான் உங்ககிட்ட சொல்ல அவன் பயப்படுறான். அதனால தான் நான் சொல்கிறேம்மா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹலோ 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 என்னாச்சு கோச்? தெரியலடா, ஃபோன் கட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன். இப்போ பாருங்க, அவள் கட் பண்ணிட்டு போயிட்டா. மதன், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதாண்டா போகுது. டென்ஷன் ஆகாத, விடுறா. காயத்ரி பாவம் கோச், இப்போ அவள் அழுதுட்டு இருப்பா. நீ காயத்ரி லவ் பண்ணுறிய மதன்? யோ மதன், சாரி கோச்.
என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம லவ் பண்ற பொண்ணை மட்டும் தான் கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கணுமா? நம்மள லவ் பண்ற பொண்ணை கஷ்டப்படுத்தாம தான் பார்த்துக்கணும். ஒன் சைடா லவ் பண்ணாலும் டபுள் சைடா லவ் பண்ணாலும் எல்லா லவ்க்கும் வழி ஒன்று தான். அதே மாதிரி மனசும் ஒன்று தான். அந்த மனசை அவசரப்பட்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஆல்ரெடி ஒரு மனசை கஷ்டப்படுத்தினதுக்கே நான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, விடுங்க கோச், பார்த்துக்கலாம். சாரி மதன், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். காயத்ரி தான் கோச் கால் பண்ணுறான். எடுத்து பேசு மதன். ஹலோ. சொல்லுங்க மதன், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறா. ஆ, என்ன பண்ணுறேன்னு கேட்குறாளா? கேட்குதுமா உங்களுக்கு? நான் கேட்குது, சொல்லுங்க. இல்லை, மதனால் கௌரியை காயத்ரி, சொல்லுங்கப்பா. கொஞ்சம் கீழே வாமா. அதோ வரேன்ப்பா. ஹலோ. மதன், உங்களை தான் கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு. நான் அப்படியே சும்மா இருக்கேன். நீ? நானும் அதே தான். ஆமாம், இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தது உனக்கு எதுவும் கேட்கலையா? என்ன? ஓ, உங்கள் ஃப்ரெண்டு பேசினது கேட்குறீங்களா? சாரி மதன், அந்த அண்ணன் ஏதோ சொல்ல வந்தார், அதுக்குள்ளே அப்பா கூப்பிட்டாரா, அதான் ஃபோனை வச்சுட்டு கீழே போயிட்டேன். சாரி. ஹலோ. ஹலோ மதன். ஹலோ காயத்ரி. என்னாச்சு மதன்? இல்லை ஒன்றும் இல்லை. ஓ, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் இப்போ தான் சாப்பிட்டேன். ஏண்டா, நீயும் அவகிட்ட சொல்ல மாட்டேங்கிற, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற, வேறு எப்படி தான் சொல்ல போகிற? கோச், இதை நான் எப்போ அவகிட்ட சொன்னாலும் அவன் ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இதை நான் அவன் மனசை காயப்படுத்தாமல் சொல்ல போகிறேன். எப்போ சொல்ல போகிறேன்னு தெரில, ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்ல தான் போகிறேன். பரட்டா கோச் ஒரு நிமிஷம். சாரி கோச், கை மாட்டிக்கிச்சு. இது முடியா இல்லை கட்டுக்கம்பியா? ஹலோ கௌரி, ரெடி ஆகிட்டியா? சரி, ஓகே. 6 மணிக்கு பஸ் வந்துடும். லேட் பண்ணிடாத, கொஞ்சம் சீக்கிரமா வா, ஓகேவா? அக்கா. வாடா. அக்கா, நீ ஒன்றும் பெங்களூர்லாம் போக வேணாம், இங்கேயே இரு. நான் வேணா மாமாட்ட பேசுகிறேன். இல்லைடா, நான் கண்டிப்பாக போயே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவர் உனக்குன்னு மாமாலாம் இல்லை. அப்படிலாம் இல்லைக்கா, எனக்கு எப்பயும் அவர் மட்டும் தான் மாமா. நீ அவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணாலே என்னால் எவனையும் மாமான்லாம் கூப்பிட முடியாது, மதன் மாமாவை தவிர. இப்போ இருக்க போறியா இல்லையா? அக்கா 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 நில்லுக்கா. அக்கா போகாதக்கா, சொல்றத கேளுக்கா.